வணக்கம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தி யம்மியஸ்ட் ப்ரோக்ராம் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷலான டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கறதுக்காக we have செஃப் நித்யானந்தன் ஃப்ரம் SRM ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்களை அப்படியே பேசிட்டே சமைக்க போகிறோம். அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. செஃப், how are you? Good ma'am, how are you? I'm doing well. ஸோ போன டிஷ் சமைச்சதே வந்து இன்னும் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த டேஸ்ட்டை மாற்றுறதுக்காக புது டிஷ்ஷோட வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புது டிஷ்ன்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம ஜென்ரலாக பொடிமா செய்வோம், ஸ்க்ராம்பிள்ட் எக். ஸோ அதே வந்து ஒரு ஃபியூஷன் டைப்பில், ஸோ இந்தியன் ஸ்பைசஸ் ப்ளஸ் ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபியூஷன் டிஷ் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கார்லிக் ஸ்க்ராம்பிள்ட் எக். ஃபஸ்ட்டு நம்ம எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக் எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 eggs வச்சு செய்கிறேன். ஸோ நம்ம குவான்டிட்டிக்கு வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 2 members சாப்பிட்லாம், சரிங்களா? ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக சீசன் ஆட் பண்ணலாம். சால்ட், பிளாக் பெப்பர். ஸோ நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். செஃப் நித்யானந்தன் சார் வந்தாலே வந்து டெஃபினட்டாக அந்த டிஷ் வந்து நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே கேட்காத ஒரு பேராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செஃப். ஸோ கண்டிப்பாக டிஷ்ஷஸ் பொறுத்தவரை நாங்கள் வந்து லைக் காலேஜில் போய் இருக்கும்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஐடியாவும் சரி எங்கள் ஐடியாவும் இன்புட் வி கிரியேட் டிஷ்ஷஸ். ஓகே, எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க செஃப்? நான் 20 years இருக்கேன் இந்த ஃபீல்டில். ஸோ SRM ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் 11 years ஒர்க் பண்ணியிருக்கேன். 9 years இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எக் ஸ்க்ராம்பிள் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பேன் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே செஃப் நாங்கள் கேட்கும்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே அதை வந்து கண்டிப்பாக குக்கிங் மட்டும்தான் சொல்லி தருவாங்க, சமைக்கிறது எப்படிங்கிறத எல்லாருமே போய் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியுது. பட் ஆக்சுவலாக அப்படி தானா செஃப்? ஸோ நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்கிறதுக்கு முன்னாடியும் நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஸோ இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா ஒன்ஸ் நம்ம குக்கிங் மட்டும் தான் கற்றுக்க போகிறோம். பட் உள்ளே போன பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபுட் ப்ரொடக்ஷன், அதாவது குக்கிங், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இது மாதிரி வந்து மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் 4 இருக்குது. இதை தவிர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அலைட் சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராம்பிள் எக் ஊற்றிட்டோம். ஸோ இது நடுவில் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ எக்கு நமக்கு குக்கானா போதும். இதில் வந்து ஷேப் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் தேவையில்லை, நல்லா எக்கு குக்கானா போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக பொடிமா ஸ்க்ராம்பிள்ட் எக் செய்வோம் இந்தியன் ஸ்டைல். அதை வந்து ஒரு சேஞ்சுக்காக, ஸோ எப்போவுமே அதே சாப்பிட்டா நமக்கும் போர் அடிக்கும். ஒரு சின்ன சேஞ்ச், அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு வில் மேக் இட் இன்டு பொடிமாஸ், பட் கொஞ்சம் சாசி கன்சிஸ்டன்சியில் கொடுக்கப்போம். ரொம்ப பொடியாக பண்ணணுமே அவசியம் கிடையாது. ப்ராப்பர்லி குக் ஆகணும், அதேமாதிரி லெஸ் டைமில் இருக்கும். ஸோ எக்கு வந்து இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் ரெடியாக இருக்குது. இதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு சாஸ் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வில் டேக் பட்டர். ஸோ பட்டர் இல்லாத அப்படின்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி குக் பண்ணுவோம். ஸோ பட்டர் என்னென்னா இட் கீப்ஸ் த ஃபுட் மாய்ஸ்டர், நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம் ஃபுட்டை. ஸோ இது பேரே பார்த்தீங்கன்னா கோல்டன் கார்லிக் தான். ஸோ அப்போ வந்து மெயின் இன்க்ரீடியன்ட், கீ இன்க்ரீடியன்ட் வந்து கார்லிக் தான் நமக்கு. ஸோ கார்லிக் ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ பவுல் ஃபுல் ஆஃப் கார்லிக், அப்போ தான் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கார்லிக் நல்லா பட்டரில் டாஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த கார்லிக் ஃப்ளேவர் வந்து சாத்தே பண்ண தான் அந்த கார்லிக் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ சாத்தே ஆன பிறகு வில் ஆட் சம் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளார் கொடுங்க, மைதா. ஸோ ஃப்ளார் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வில் கெட் சாஸ் கன்சிஸ்டன்சி, ஓகேங்களா? ஸோ பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாயில்டு மில்க் யூஸ் பண்ண போகிறேன். பாயில்டு மில்க், இல்லை ரா மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பாயில்டு மில்க் யூஸ் பண்ணுறேன். மில்க் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி, எந்த அளவுக்கு நமக்கு எக் இருக்கும் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி, அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செஃப், லைக் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்லலாம் நம்ம போய் ஒர்க் பண்ணலாம். அதுவும் SRMல வந்து இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இஸ் தட் ட்ரூ? என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், SRM ஹோட்டல் மேனேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 years we are in the industry, ஓகேங்களா? ஸோ 30 years we have the alumni all over the world. ஸோ we have the connectivity இருக்குது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போனாலும் all over the world we can find them. ஸோ ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்தியா ஆஸ் வெல் அஸ் அப்ராட் காலேஜை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 3 years படிக்கிறாங்க அப்படின்னா
செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 6 months இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கரிக்குலம். ஸோ அந்த ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி பண்ணணும். அது இந்தியா as well as in abroad. அங்கேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல்ஸ் மூலிமா அரேஞ்ச் பண்ணி தரோம். வி ஹேவ் MOUs லைக் அப்ராடில் இருக்கிற ஹோட்டல்ஸில் யூனிவர்சிட்டியில் வி ஹேவ் த டைப்ஸ். ஸோ அதனால் வந்து இங்கே அப்ராட் போனோம் ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னா வி ஹேவ் எங்கள் கூட யார் டைப் இருக்காங்களோ அவங்க மூலிமா வில் சென்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த IIT. as well as the தேர்ட் இயர் வரும்போது கேம்பஸ் இன்டர்வியூஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வந்து வெளியே போகும்போது வில் 100% we can give you the job guarantee. That's so nice. And நமக்கு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது சாஸ் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வில் ஆட் சம் சீசனிங்ஸ் ஹர்ப்ஸ். ஸோ ஒரு ஃபியூஷன்றதால நான் யூஸ் திஸ் ஹெர்ப்ஸ். இந்த இந்தியன் ஸ்டைலில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 minutes குக் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கோம், அதோட ரா ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 minutes குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரா ஃப்ளேவர் நல்லா போயிடும். ஓகே, நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு சால்ட் லெவல் ஆல்ரெடி இருக்கும், பட் கம்மியாக இருக்கும். ஸோ வில் ஆட் சம் மோர் சால்ட் ஃபார் த டேஸ்ட். ஸோ சால்டட் பட்டர் யூஸ் பண்ணும்போது சால்ட் லெவலை நீங்கள் மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பட்டர் அப்படின்னா யூ கோ ஃபார் த ரெகுலர் லெவல். ரெகுலர் சால்ட். ஸோ வி ஹேவ் த குட் கன்சிஸ்டன்சி. பட் இதுக்கு பிறகு நம்ம க்ரீம் ஆட் பண்ணும்போது இன்னும் கன்சிஸ்டன்சி வரும், நல்ல கிளேசினஸ் ரிச்னஸ் டு த ஃபுட். சரிங்களா? ஸோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீம் ஆட் பண்ணலாம், ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணிங்க அப்படின்னா கர்டில் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா அட் த லாஸ்ட் அதே மாதிரி ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ இப்போ சாஸ் ரெடியாக இருக்குது. we are going to add the scrambled egg. ஸோ எப்போவுமே செய்கிற மாதிரி நம்ம பொடி மாஸ் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜஸ்ட் மிக்ஸ் இட் வித் த சாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இது கூட வந்து லைக் முன்னே சொன்னேன், இது கூட வந்து நம்ம பிரெட்ஸ் எதாவது சர்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பீட்டா பிரெட்டை குக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சர்வ் பண்ணலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கலாம். ஸோ பீட்டா பிரெட் எடுத்துக்கலாம். ஸோ பீட்டா பிரெட் நல்லா ப்ரௌனாக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பீட்டா பிரெட்டுக்கு மேலே ஸோ இதுக்கு கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ கொரியண்டர் வேணும். சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஜஸ்ட் ஃபார் த கார்னிஷ். ஸோ இது வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கலர் பெல் பெப்பர் வைக்கும். ஸோ இப்போ கோல்டன் கார்லிக் ஸ்க்ராம்பிள்ட் எக் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ யூ கேன் டேஸ்ட் இட். எஸ். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது. லைக் ஸோ நைஸ். நான் ஃபஸ்ட்டு கேட்டதில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், இது சூப்பராக டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டேன். பட் அவர் சொன்னார் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குன்னு சொன்னார். ஆஸ் யூ செட் இட் வாஸ் லைக் தட். செஃப் ரொம்ப அருமையான உங்களுக்காக ஒரு டிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பெக்டிங் மோர் டிஷ்ஷஸ் ஃப்ரம் யூ. ஷோர். இன்னைக்கு நமக்காக செஃப் நித்யானந்தன் அவர்கள் SRM ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷை வந்து சமைச்சு கொடுத்துருந்தாரு. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2.
வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ நான் உங்க ஜெய். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான்வெஜ்ஜாக தான் இருக்கும்னு கெஸ் பண்ணி வந்தேன். நான் அதுக்கேற்ற மாதிரி நான்வெஜ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நம்மளுடைய அட்டகாசமான செஃப் சுபா அவர்கள் வணக்கம். வணக்கம் ஜெய். எஸ், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஃபைன். எஸ், அண்ட் ஒரு வழியா பேக் டு த ஃபார்ம் வந்துட்டீங்க நீங்க. ஆமா, நான் அப்பா வந்துட்டேன்டா நான்வெஜ்ஜுக்கு அந்த மாதிரி. பட் எல்லா டிஷ்ஷஸும் நீங்கள் வந்து ஒரு லெவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து ஏதோ மீட் இருக்குன்றதுனால நான் கெஸ் பண்ண வரைக்கும் இது சிக்கனா மட்டனா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன டிஷ் இன்னைக்கு? மேல கொழுப்பு இருக்குல்ல? ஆமா. அப்ப என்னது அது? கொழுப்பு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக மட்டனாக தான் இருக்கும். ஆமா, மட்டன் தண்ணி குழம்பு வைக்க போறோம். ஓகே. ஸோ இது டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒரு பாத்திரத்துல எல்லாத்தையும் நம்ம வதக்க போறோம். ஆனா என்னென்னலாம் போட்டு செய்ய போறோங்கிறத மட்டும் பார்த்துட்டே இருங்க தெளிவா. ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட போறோம். ஸோ மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்றப்போ ஒன்று கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் மட்டன் குழம்புக்கு. ஸோ இதில் வந்து இந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பட்டை இலை, பிரிஞ்சி இலை எண்ணெய் சூடாயிடுச்சு. பிரிஞ்சி இலை, ஒரு 2 ஏலக்காய். 2 இலை போதுங்களா? 2 ஏலக்காய், 2 பட்டை, கல்பாசி கடைசியா போடுங்க, அது கருகிடும். ஓகே. இப்போ இது கூடவே மல்லி, அதாவது தனியா. ஓகே. தனியால கூட நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பார்த்து வாங்கணும் நீங்க. அதாவது சாஃப்டா இருக்கும், பொடி தனியாவா வாங்குங்க. 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டுடுங்க. இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய், காரத்துக்கு காஞ்ச மிளகாய். சூப்பர். காஞ்ச மிளகாய் பார்த்தோம்னா நான் ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம வந்து மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போட்டுருங்க. நம்ம காரம் பார்த்தோம்னா மிளகும் காஞ்ச மிளகாவோட காரம் தான் இதில். சரி. அப்புறம் சீரகமும் நல்லா 2 ஸ்பூனுக்கு சீரகம் போடுங்க. இதை நல்லா வறுத்து கொடுங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம சோம்பும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு சின்ன வெங்காயம். ஸ்மால் ஆனியன்ஸ். ஆமாம், ஸ்மால். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 20 வெங்காயத்துக்கு நான் போட்டுட்டேன். அதாவது நான் வச்சிருக்கிறது 1/4 கிலோ மட்டன். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. கூடவே கசகசா. இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு இது கூட சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சம் போல இஞ்சியும் சேர்த்துருங்க. அப்புறம் முந்திரி பருப்பையும் சேர்த்து விட்டுறலாம். ஒண்ணு கூட எடுக்கல நான். அப்புறம் தேங்காய் திருகி வச்சிருக்கு. தேங்காய் பார்த்தோம்னா ஒரு 2 பத்தை இல்லை 3 பத்தை தாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ அந்த கல்பாசின்னு சொன்னேன்ல, அதையும் இதுல போட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா சூப்பராக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே மட்டனை நல்லா வதக்கி வச்சுருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு எண்ணெய் நல்லா ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி எண்ணெயிலே நல்லா வதக்கியிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வருது. நல்லா சூடான பிறகு, அதாவது மட்டனை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிராம்பு, ஒரு பட்டை. இப்போ அப்புறம் வேற ஒரு 3 ஏலக்காய். இதை போட்டாச்சு. இது கூடவே இப்போ மட்டனை சேர்க்க போகிறோம்.
கறி வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை இதில் போட போகிறேன். என்ன தம்பி வெள்ளையாயிருச்சு? கறி வந்து நல்லா வதக்கி கொடுக்கணும். இது வந்து நல்லா வதக்கியாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் மஞ்சள் தூள் போடணும். இட்ஸ் அ ஆன்டி டிஸ்இன்ஃபெக்டன்ட் இல்லையா? தப்பா? சரி. உப்பு. இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. கறி எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ இதை நம்ம அரைச்சிருவோமா? இது வந்து ஜாருக்கு மாற்றணும். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நம்மளோட அந்த மசாலா வறுத்து அரைச்ச மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கலந்து விட்டுறலாம். நல்ல பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பல்லு பல்லு பல்லுன்னு அவ்வளோ அழகாக அரைச்சிருக்கீங்க நீங்கள். ஆமாம். இப்போ வந்து இந்த கறியும் அரைச்சதையும் ஒன்றா ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ உப்பு ஃபஸ்ட்டு மட்டனுக்கு மேலே உப்பு கொஞ்சம் போல் போட்டேன். ஸோ இந்த மசாலாலாம் அரைச்சதை போட்ட பிறகு உப்பு கொஞ்சம் போடணும். பத்தாது உப்பு. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. தண்ணியும் விட்டாச்சு. ஸோ இந்த மட்டன் தண்ணி குழம்பு வந்து 11 விசில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 விசில்ஸும் அந்த வெசல்ஸில் வந்து வேவறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்றதுனால. பட் இருந்தாலும் அக்கா வந்து பிஸியாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி 1008 வேலை இருக்குது, நீ பாடுன்னு விசில் பேசிக்கிட்டு. விசில் பேச இன்னும் நான் மூடவே இல்லை. அதுதான் விசிலை பற்றி பேசிக்கிட்டு அதான் நான் சொல்ல வந்தேன். பார்த்தீங்களா? ரொம்ப நேரமாக விசிலே பேசிகிட்டு இருக்காப்புல. இந்த விசில் நல்லா இருக்கு. இதில் வந்து ஒரு 10-11 விசில் வரட்டுமே. நீங்கள் சொன்ன அந்த கவுண்ட்லெஸ் விசில்ஸ் ஓவருங்களா? ஓவர். ஓகே. நம்மளோட மட்டன் தனி குழம்பும் அற்புதமாக ரெடி ஆகி உள்ளது. இதை வந்து நல்லா பெரட்டிட்டு இப்போ நம்ம மல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி அதில் தூவுறோம். மட்டன் தனி குழம்பு அற்புதமாக. என்னது மல்லித்தூள்? பரவாயில்ல, நான் சொல்லல 2025 வேற லெவலு இல்லை. ஸோ இட்ஸ் டைம். டேஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஆமாம், கொடுங்க, உங்கள் கையாலே கொடுங்க. இது நம்மளோட மட்டன் தண்ணி குழம்பு. இது ஸ்பெஷலாக திக்காகவே இருக்குது. தண்ணி எவ்வளோ வேணாலும் ஊற்றலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு வந்து 10க்கு 10 டெஃபினட்டாக கொடுக்கலாம். திக்காக இருக்குது அப்படின்றத நான் கெஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? சரி, டேஸ்ட் பண்ண சொல்லவா? பர்ஃபெக்டாக இருக்கிறது. ஆஹா, உப்பு லெவல் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கரெக்டாக இருக்குது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மட்டன் தண்ணி குழம்பு வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து சுபா மேம் செம்மையாக செஞ்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் அடுத்த முறை வந்து நான்வெஜ்ஜா வெஜிடேரியனா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு சின்ன கெஸ்ஸிங்லேயே இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சி நிறைவடைகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அக்காவையும் செம்மையாக மிஸ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்போ யோசிச்சு வச்சுருவீங்களா? கண்டிப்பாக நிறைய இருக்குது. நான்வெஜ் தான் இருக்குது. நான்வெஜ் தான் இருக்கா? பிரைட்டாக இருக்காங்க பாருங்கள். ஸோ அன்டில் தென் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் இந்த பக்கம் வந்து சுபா அண்ட் ஜெய். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. பாய்.